to the screen. Okay. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கீழ்வாரல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஒரு மேல்வாரல், இந்த கீழ்வாரல் இங்கேருந்து தொடங்குறோம். தொடங்கிட்டு இங்கே இது ஒரு தூரம் போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அதாவது இந்த பாம்ஸ் வந்து இப்படி இந்த இடத்துக்கிட்ட வரும் ரொட்டேஷன். தலை மேலே உருட்டி இப்படி வரும். நல்லா அப்சர்வ் பண்ணிங்க. திரும்ப இந்த வீடியோ ரெக்கார்டில் தான் இருக்குது, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். நீங்கள் நல்லா இதை பொறுமையாக கூட நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் 2-3 டைம் திரும்ப பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த கீழ்வாரல் இப்படி போடுறோம். இங்கே வந்துட்டு இங்கே வரும்போது உங்கள் பாம் வந்து கீழே போகணும். உங்கள் பாம் வந்து கீழே போகணும். பாம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே போகுது, இங்கே வரும்போது பாம் கீழே போய் உருட்டணும். அதாவது ஃபுல்லாக இப்படி இந்த ரொட்டேஷன் வரவே கூடாது. இந்த ஹாஃப் ரொட்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் ரொட்டேஷன் வரும்போது ஸ்டிக்கோட ரொட்டேஷன் நிறுத்திட்டு கையை மட்டும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும். அவ்வளோதான், சின்ன ட்ரிக். இது நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நல்ல இல்யூஷனாக இருக்கும். எப்படி சுற்றுறோன்றதே தெரியாது. இதே லெஃப்டில் பண்ணுற பாருங்க. அதாவது ஹாஃப் கீழ்வாரல் போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கு ரொட்டேட் ஆகக்கூடாது. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ரொட்டேட்டே பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த ஹாஃபில் தான் வந்து ரொட்டேட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் ஸ்டிக்கை வந்து இப்படி வளைச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். அதுதான் உங்களுக்கு ரொட்டேஷன் மாதிரி தெரியும். ஸ்டிக்கு ரொட்டேட்டே ஆகலை. ஸ்டிக்கு ரொட்டேட் ஆகாமல் கை மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. கை மூவ்மெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கீழ்வாரல் கையை மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து மேல்வாரல், சரி பக்கவாட்டு உருட்டு. கீழ்வாரல் போட்டு தலை மேலே உருட்டி பக்கவாட்டு உருட்டு. ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இதுவே வந்து நம்ம மூமெண்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கீழ்வாரல் போட்டு அதுக்கு அடுத்தது வந்து இதையும் ஆட் பண்ணலாம். இதையும் ஆட் பண்ணி புகழ் கூடயும் இதை ஆட் பண்ணலாம். நீங்களே காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். கீழ்வாரல் புகழ், கீழ்வாரல் புகழ், கீழ்வாரல் தலைமேல் உருட்டு, கீழ்வாரல் தலைமேல் உருட்டு. இப்படிதான். ஓகேவா? இது ஒன்று மூமெண்ட்ல பண்ணும்போது தலைக்கு மேலே கொண்டு வரும்போது மூமெண்ட் ஃபார்வர்ட் பேக்வேர்டு பண்ணணும். ஆமாம், அவ்வளோதான். தலைக்கு மேலே கொண்டு வரும்போது மூமெண்ட் ஆகிற மாதிரியா? கரெக்டாக. அதாவது நீங்கள் தலைக்கு மேலே உருட்டு போடும்போது நீங்கள் மூமெண்ட் ஆகுங்க. தலைக்கு மேலே வந்து உருட்டு போடும்போது மூமெண்ட். எஸ், புரியுதா? இந்த இடத்துக்கு வந்து உருட்டு போடும்போது மூமெண்ட் ஆகுங்க. புகழில் வந்துட்டு புகழ்லையும் அதே தான். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து உருட்டு போடும்போது மூமெண்ட்டு. இதுலேயும் வந்து அப்படிதான், மேலே வந்துட்டு உருட்டு போடும்போது மூமெண்ட். எஸ், உருட்டு போட்டு லாக் பண்ணும்போது மூமெண்ட் புகழ்.
இதில் வந்து மேல் வாரல் வரும்போது மூமெண்ட், கீழ் வாரல் மேல் வாரல்ல மேல் வாரல் கொண்டு வரும்போது மூமெண்ட். வந்துட்டு ஸ்டேபிள் தான் வரும். எஸ், இவ்வளோ தான் காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கால் பாடத்துலேயே வந்து அந்த 16ஆம் கால் பாடம் சொன்னல, அது ஒன்று பார்ப்போம். அப்புறம் இன்னும் 2-3 ரொட்டேஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம டபுள் ஸ்டிக் ஆரம்பிக்கலாம். இது ஆக்சுவலாக 7th செஷனா 8th செஷனான்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கால் பாடம் வந்து மூமெண்ட்டு ஃப்ரண்ட் பேக் மூமெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா 4ஆம் கால் பாடம் தான். இடையில வேற ஏதோ 1 2 3லாம் கிடையாது. 4 அதுக்கப்புறம் 16 தான் இருக்கும். 4, அதாவது 4 16 நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே மற்ற ஆக்சுவலாக கால் பாடம் வந்து 4ஆம் கால் பாடம் 16ஆம் கால் பாடம் இது 2 தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறது. மற்றதெல்லாம் பாடத்தில் வரும். பாடத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸாக வரும். நானுமே பாடம் வந்து ஒரு 10 பாடம் தான் படிச்சிருக்கேன். பாடம் வந்து ரொம்ப பெரிய ஏரியா வேணும் கொஞ்சம். நம்ம பாடம் வந்து ஆன்லைனில் கற்றுக்க முடியாது. பாடம் ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸை வந்து மெமரைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸாக போடுவாங்க. அதுலேயே அறுப்பு, அந்த அட்டாக் ஸ்கில்ஸும் இருக்குது. அது நம்ம நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அட்டாக் ஸ்கில்ஸ் இருக்குது, வீச்சு, அறுப்பு, வெட்டுன்னு. இது வந்து வெட்டு, இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது வெட்டு. அதே மாதிரி ஃபுல்லாக இப்படி வீசுறது அறுப்பு, இப்படி பண்ணால் அறுப்பு. அதே வந்து ஃபுல்லாக இப்படி சுற்றி கொண்டு வந்து நிறுத்தினா வீச்சு, ஃபுல்லாக இப்படி சுற்றி கொண்டு வந்து நிறுத்தணும். அதை நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் நாளைக்கு பண்ணுறேன். இந்த வீச்சு, அறுப்பு, வெட்டுமே வந்து அட்டாக்கிங் ஸ்கில்ஸ். இதுவுமே நல்லா இருக்கும். ஸ்டெமினா இது பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா ஸ்டெமினா பில்ட் ஆகும். என்னென்னா உங்களுக்கு பாடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சுற்றுமுறைகளும் இந்த அட்டாக்கிங் ஸ்கில்ஸும் எல்லாம் மூமெண்ட்டில் கம்பைன் ஆகி வரும். வீச்சு, அறுப்பு, வெட்டு, கீழ்வாரல், மேல்வாரல், புகழ், இதெல்லாம் கம்பைன் பண்ணி வரும் பாடத்தில். இதுதான் வந்து பேசிக். ஃபஸ்ட்டு வந்து அட்டாக்கிங் ஸ்கில்ஸ், இந்த வீச்சு, அறுப்பு, வெட்டு, கீழ்வாரல், மேல்வாரல், இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு பாடத்தில் வரும். 4ஆம் கால் பாடம் 16 கால் பாடமும் அது வந்து தனியாக, அது ஒரு தனி ஸ்கில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாடத்துலேயும் வராது, இதுலேயும் வராது. அது வந்து தனியாக எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, 4ஆம் கால் பாடமும் 16ஆம் கால் பாடமும். அப்புறம் இன்னொன்று படைவீச்சுன்னு ஒன்று இருக்குது, அது ஈஸி தான். அது வந்து அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தர ட்ரை பண்ணுறேன், ஈஸி தான் அதுவும். ஓகே ஓகே ப்ரோ. கால் பாடத்தில் 4ம் 16 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமாம்.